எனவே கடந்த 2 தொகுதிகளில் நிலையான நிலை உறிஞ்சுதல் மற்றும் உமிழ்வு நிறமாலையை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை கற்றுக்கொண்டோம். நேரத்தை தீர்க்கும் அளவீடுகளை எவ்வாறு செய்வது, அல்ட்ரா ஃபாஸ்ட் செயல்முறைகளின் விகித மாறிலியை எவ்வாறு அளவிடுவது என்பதை கற்றுக்கொள்வதே இந்த பாடத்திட்டத்தின் நோக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இதற்குப் பிறகு நாம் தொடரும் திசை இதுதான். ஆனால் அதைச் செய்ய நாம் முதலில் நிலையான நிலை நிறமாலையை பதிவு செய்வது முக்கியம். அது இல்லாமல் நேரத்தை தீர்க்கும் பரிசோதனையை உடனடியாக தொடங்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் எந்த வகையான மாதிரியை கையாளுகிறீர்கள், ஆற்றல் என்ன என்பது உங்களுக்குத் தெரியாது. எனவே நினைவுகூர, சோதனைகளைச் செய்வதற்கான சரியான வரிசை என்னவென்றால், நீங்கள் முதலில் ஒரு உறிஞ்சுதல் ஸ்பெக்ட்ரமை பதிவு செய்ய வேண்டும், அதைத் தொடர்ந்து உமிழ்வு ஸ்பெக்ட்ரம், பின்னர் நீங்கள் ஒரு கிளர்ச்சி ஸ்பெக்ட்ரமை பதிவு செய்ய வேண்டும். கிளர்ச்சி நிறமாலை ஒரு இயல்பாக்கப்பட்ட உறிஞ்சுதல் நிறமாலையுடன் சரியாக பொருந்தினால் நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள். அவ்வாறு இல்லையென்றால் உங்களிடம் சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது, அங்கு தரைநிலை பன்முகத்தன்மை உள்ளது, அல்லது மாதிரியில் உங்களுக்கு சில அசுத்தங்கள் உள்ளன. பெரும்பாலான நேரங்களில் துரதிர்ஷ்டவசமாக இரண்டாவது வழக்கு சரியானது. எனவே நாம் உலகளாவிய நிலையான நிலை சோதனைகளைச் செய்யும்போது கூட ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும். இதைச் சொன்னால் முந்தைய தொகுதிகளில் ஒன்றில் நாம் கேட்ட கேள்விக்கு வருவோம். நாம் விரைவான செயல்முறைகளை பின்பற்ற விரும்புகிறோம். வேதியியலில் செயல்முறைகள் எவ்வளவு வேகமாக உள்ளன என்பதை நாம் அறிவோம். நாம் கற்றுக்கொண்ட வேகமான செயல்முறை சுமார் 170 ஃபெம்டோசெகண்ட் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பேராசிரியர் அகமது ஜெவைலின் படைப்புகளிலிருந்து சில தரவுகளை நாங்கள் உங்களுக்கு காட்டியிருந்தோம், அங்கு அவர்கள் உண்மையில் ஒரு பிணைப்பு உடைப்பின் ஸ்னாப்ஷாட்களை எடுத்திருந்தனர். ஆனால் இப்போது நாம் அது போன்ற ஒரு பரிசோதனையை செய்ய விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். நாம் மிகவும் விரைவான செயல்முறையை பின்பற்ற விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அதை எப்படி செய்வது? அதைத்தான் இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம். விரைவான செயல்முறைகளை எவ்வாறு பின்பற்றுவது? இப்போது நாம் என்ன செய்வோம் என்றால், நமது விவாதத்தை முக்கியமாக மின்னணு நிலைகளுக்கு மட்டுப்படுத்துவோம். ஆனால் அதிர்வு நிலைகளை இதில் இணைப்பது அல்லது முற்றிலும் அதிர்வு நிலைகளுக்குச் செல்வது மிகவும் கடினம் அல்ல. வேகமான செயல்முறைகளை எவ்வாறு பின்பற்றுவது என்பது பற்றி நாம் விவாதித்தோம். இது 1999 ஆம் ஆண்டின் ஜெவைலின் நோபல் சொற்பொழிவில் இருந்து நாம் முன்பு காட்டிய ஒன்று. கடந்த சில தசாப்தங்களாக அதிவேக செயல்முறைகள் அல்லது விரைவான செயல்முறைகளை பின்பற்றுவதற்கான திறன் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது என்று நாங்கள் கூறியிருந்தோம். 1960களில் நீங்கள் பார்ப்பது போல் 1953-1950 களில் நானோ வினாடியை ஒருவர் உண்மையில் அளவிட முடியும், ஒருவர் மைக்ரோ வினாடியை அளவிட முடியும். ஆனால் 1960களில் இருந்து பிகோசெகண்ட் மற்றும் ஃபெம்டோசெகண்ட் மற்றும் பின்னர் அட்டோசெகண்ட் நோக்கி பயணம் மிகவும் வேகமாக உள்ளது. எனவே ஃபெம்டோசெகண்ட் நேர ஆட்சியில் இருக்கும் செயல்முறைகளை அளவிடுவது இனி மிகவும் கடினம் அல்ல. எனவே அந்த வகையான உதாரணத்துடன் தொடங்குவோம். எனவே உங்களுக்கு தேவையான முதல் விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு துடிப்பு கிளர்ச்சி மூலம் ஒரு செயல்முறையை தொடங்க விரும்புகிறீர்கள். துடிப்பு என்றால் என்ன என்பதை நாம் சுருக்கமாக விவாதித்தோம். துடிப்பு என்பது ஒரு குறுகிய காலத்திற்கு சென்று பின்னர் மீண்டும் அணைக்கப்படும் ஒலி. இங்கே நாம் பொதுவாக ஃபெம்டோசெகண்ட் முதல் பிகோசெகண்ட் அதிகபட்ச நானோசெகண்ட் துடிப்புகளுடன் வேலை செய்கிறோம். நான் ஃபெம்டோசெகண்ட் துடிப்புகள் என்று கூறும்போது முழு அகலம் அரை அதிகபட்சமாக ஃபெம்டோசெகண்ட் வரிசையில் உள்ளது என்று அர்த்தம். எனவே நான் துடிப்பு கதிர்வீச்சின் மூலத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். மேலும் துடிப்பு கிளர்ச்சியைப் பயன்படுத்தி நம்மிடம் உள்ள எந்த மூலக்கூறுகளையும் உற்சாகப்படுத்துகிறோம். துடிப்பு எப்படி இருக்கும்? துடிப்பு எப்படி இருக்கும்? அச்சு நேரமாக இருந்தால் சிறந்த துடிப்பு ஒரு டெல்டா செயல்பாடாக இருக்கும். டெல்டா செயல்பாடு என்றால் என்ன? எனவே இது சில டெல்டா செயல்பாட்டைக் கொண்டுள்ளது என்பது நேரத்தின் ஒரு மதிப்பில் அல்லது இன் ஒரு மதிப்பில் மட்டுமே ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பைக் கொண்டுள்ளது மற்றும் மற்ற அனைத்து மதிப்புகளுக்கும் இது 0க்கு சமம். நிச்சயமாக இப்போது நாம் ஒரு லட்சியப்படுத்தப்பட்ட விவாதத்தைச் செய்கிறோம். இது முற்றிலும் 0 அகலம் கொண்ட ஒரு துடிப்பைப் பெறுவது உண்மையில் சாத்தியமில்லை. ஆனால் இப்போதைக்கு ஒரு துடிப்பைக் கொண்டிருக்கும் திறன் எங்களிடம் உள்ளது. இது ஒரு டெல்டா செயல்பாடு மற்றும் நீங்கள் உங்கள் மாதிரியை அதனுடன் உற்சாகப்படுத்துகிறீர்கள். இப்போது உற்சாகமான மாநில மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி சிந்திப்போம். துடிப்பு வருவதற்கு முன்பு எந்தவொரு உற்சாகமான மாநில மக்களையும் கொண்டிருக்க முடியும். இல்லை, திடீரென்று துடிப்பு வரும்போது என்ன நடக்கும்? இது துடிப்பு சரியானது.
துடிப்பு வந்த அமைப்பில் உள்ள 2 ஆற்றல் நிலைகள் இவை. அதை ஒரு பம்ப் துடிப்பு என்று அழைக்கப் போகிறோம். ஏனெனில் துடிப்பு என்ன செய்கிறது என்றால், அது அமைப்பை இந்த ஆற்றல் மட்டத்திலிருந்து அந்த ஆற்றல் நிலைக்கு கொண்டு செல்கிறது. எனவே ஒரு பம்ப் துடிப்பாக, துடிப்பு உடனடியாக இயக்கத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? அந்த நேரத்தில் சில மூலக்கூறுகள், துடிப்பு எவ்வளவு வலுவானது என்பதைப் பொறுத்து சில வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் அவற்றின் உற்சாகமான நிலைக்கு உயர்த்தப்படும். வேறு வார்த்தைகளில் கூறுவதனால், அந்த உடனடி உற்சாகமான மாநில மக்கள் தொகை உருவாக்கப்பட்டு பின்னர் ஒளி அணைக்கப்படுகிறது. விளக்கு அணைந்தால் என்ன ஆகும்? உற்சாகமான நிலையில் உள்ள அனைத்து மூலக்கூறுகளும் அந்த நேரத்தில் மீண்டும் தரை நிலைக்கு வருமா? அது நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி நடந்திருக்காது. எனவே என்ன நடக்கிறது என்றால், உற்சாகமான மாநில மக்கள் தொகை காலப்போக்கில் குறைந்து வருகிறது. இது ஒரு வகையான அணு சிதைவு ஆகும். கதிரியக்க கருக்கள் மிகவும் நிலையான கருக்களாக சிதைவடைகின்றன என்பது உங்களுக்குத் தெரியும், ஏனெனில் இது முதல் வரிசை செயல்முறையாகும். இப்போது அவை தானாகவே சிதைவடைய விடப்படுகின்றன. இது அவை சிதைவடையும் முதல் வரிசை செயல்முறையாகும். இங்கேயும் நாம் செய்திருப்பது என்னவென்றால், நாம் ஒரு உற்சாகமான நிலை மக்கள் தொகையை உருவாக்கியுள்ளோம், அங்குள்ள மூலக்கூறுகள் தானாகவே சிதைவடைய அனுமதித்தோம். எனவே எளிமையான சூழ்நிலையில் இந்த சிதைவு முதல் வரிசை அல்லது அதிவேக சிதைவாக இருக்கும். கேள்வி என்னவென்றால், நான் அதை எவ்வாறு பின்பற்றுவது? மற்றும் ஃபெம்டோசெகண்ட் டைம் ரெசல்யூஷனுடன் அதை எவ்வாறு பின்பற்றுவது? ஃபெம்டோசெகண்ட் நேர அளவுகோலில் விஷயங்களை படிப்பதே எங்கள் நோக்கம் என்பதை மறந்துவிடாதீர்கள். இதைச் செய்ய நாம் செய்வது என்னவென்றால், இந்த சதுரத்தை இங்கே உங்கள் மாதிரி என்று கருதுவோம். இது துடிப்பு பம்ப் ஒளி என்று கருதுவோம். உற்சாகமான நிலையின் நேர பரிணாம வளர்ச்சியைப் பின்பற்ற நமக்கு இரண்டாவது துடிப்பு தேவை. அந்த துடிப்பு ஒரு ப்ரோப் துடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் துடிப்பு என்பது அதன் ஆற்றல் பம்ப் துடிப்பால் உருவாக்கப்பட்ட உற்சாகமான நிலையின் உறிஞ்சுதலுடன் சரியாக பொருந்துகிறது. நாம் செய்வது என்னவென்றால், பம்ப் ஒளியின் தீவிரத்தை அல்ல, மாறாக ப்ரோப் ஒளியின் தீவிரத்தை நாம் கண்டறிகிறோம். என்னிடம் இங்கே ஒரு டிடெக்டர் உள்ளது, இங்கே இல்லை என்று வைத்துக்கொள்வோம். பின்னர் மாதிரியின் வழியாக செல்லும் ஆய்வு ஒளியின் வழியாக செல்லும் ஒளியின் தீவிரத்தை நான் பின்பற்றுவேன். நிலையான நிலை உறிஞ்சுதல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், இதுபோன்ற தீவிரத்தை பார்க்கும்போது உறிஞ்சுதல் எப்சிலான் சி எல் அடிப்படையில் பேசுவது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. உறிஞ்சுதலுடன் பணிபுரிவதன் நன்மை என்னவென்றால், அது நிச்சயமாக செறிவுக்கு விகிதாசாரமாகும். எனவே இப்போது இந்த சிவப்பு ஒளியைப் பாருங்கள். ஆய்வு ஒளி உற்சாகமான நிலையால் உறிஞ்சப்படுகிறது, தரை நிலையால் அல்ல. எனவே நான் ஆய்வு ஒளியை உறிஞ்சினால் உற்சாகமான நிலையின் செறிவு சரியாக இல்லை என்பதை நான் அறிவேன். எனவே 0 நேரத்தில் நான் எந்த உறிஞ்சுதல் மதிப்பைப் பெற்றாலும், அது உடனடி கிளர்ச்சியின் விளைவாக உற்பத்தி செய்யப்படும் உற்சாகமான நிலையின் செறிவு அளவை எனக்கு வழங்க முடியும். இப்போது துடிப்பு பம்ப் ஒளியை பொறுத்தவரை துடிப்பு ஆய்வு ஒளியை தாமதப்படுத்துகிறேன். அதை மிக எளிதாக செய்ய முடியும். நம்மிடம் ஒரு பம்ப் சோர்ஸ் உள்ளது, நம்மிடம் ஒரு ப்ரோப் சோர்ஸ் உள்ளது. நிச்சயமாக ஒளியை பயன்படுத்தி ஒளியை பிரதிபலிக்க வேண்டும். பெரும்பாலும் ஃபெம்டோசெகண்ட் நேர ஆட்சியில் நாம் லென்ஸ்களை பயன்படுத்த விரும்பவில்லை, முடிந்தவரை கண்ணாடிகளை பயன்படுத்த விரும்புகிறோம். நாம் ஆய்வகத்திற்குச் சென்று அதை நாமே பார்க்கப் போகிறோம். பம்ப் அல்லது ப்ரோபுக்கு ஒருவித பாதை வித்தியாசத்தை வழங்கியுள்ளோம் என்று சொல்லலாம். பாதை வேறுபாடுகள் தொடக்கத்தில் ஒரே மாதிரியானவை. பம்ப் மற்றும் ப்ரோப் விளக்குகள் ஒரே நேரத்தில் மாதிரியில் தோன்றும். பின்னர் என்ன நடக்கும் என்று விசாரணை ஒளி இந்த சூழ்நிலையை விசாரிக்கப் போகிறது. பம்ப் மற்றும் ப்ரோப் இடையேயான பாதை வேறுபாடு 0 ஆகும் நேரம் 0 என்று அழைக்கப்படுகிறது. எனவே அதைத்தான் ஆய்வு ஒளி விசாரிக்கப் போகிறது. கிளர்ச்சியின் தருணத்தில் உற்சாகமான மாநிலத்தின் மக்கள் தொகை என்ன என்பதை இது நமக்கு சொல்லப் போகிறது. நான் பாதையின் நீளத்தை சிறிது மாற்றினால் என்ன நடக்கும்? தொடங்கும் பாதையின் நீளம் துடிப்புக்கு முன்பு மாதிரியை அடைந்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம். பின்னர் நிச்சயமாக உற்சாகமான மாநில மக்கள் தொகை இல்லை மற்றும் ஆய்வு ஒளியின் உறிஞ்சுதல் 0 ஆகும். இந்த நேரத்தில் நிலைமை இதுதான். இந்த நேரத்தில் நேரம் 0 அடையும் போது திடீரென்று ஒரு வலுவான உறிஞ்சுதலைக் காண்கிறோம்.
ஏனென்றால் அந்த தருணத்தில் உற்சாகமான மாநில மக்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர். இப்போது நான் புரோப் ஒளியின் பாதையின் நீளத்தை தொடர்ந்து மாற்றினால், பம்ப் ஒளி இந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொன்ன பிறகு ஆய்வு ஒளி மாதிரியை அடைகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த நேரத்தில் உற்சாகமான மாநில மக்கள் தொகை இங்கிருந்து இங்கேயே குறைந்திருக்கும். எனவே இந்த வெளிப்பாட்டில் சி குறைந்திருக்கும், அதற்கேற்ப உறிஞ்சுதலும் குறைந்திருக்கும். எனவே நான் இங்கு பெறுவது என்னவென்றால், புரோப் ஒளியின் உறிஞ்சுதலின் குறைந்த மதிப்பை நான் பெறுகிறேன். நினைவில் கொள்ளுங்கள், புரோப் ஒளியின் உறிஞ்சுதலில் குறைவைப் பெறுகிறோம், இது அந்த நேரத்தில் உற்சாகமான நிலை மக்கள் தொகையில் குறைவதற்கு விகிதாசாரமாகும். எனவே நான் ஆய்வு ஒளியின் தாமதத்தை மாற்றிக் கொண்டே இருந்தால், அது பம்ப் ஒளியுடன் ஒப்பிடும்போது பின்னர் வரப்போகிறது, மேலும் இது குறைவான எண்ணிக்கையை விசாரிக்கப் போகிறது மற்றும் உற்சாகமான நிலையின் குறைவான மக்கள் தொகைக்கு ஏற்ப உறிஞ்சுதல் குறையும். இப்போது நீங்கள் பெறும் பிளாட் இந்த வரைபடத்தில் இந்த பெரிய வட்டங்களாக காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் பெறும் பிளாட் பாதை நீளத்தால் கிளர்ச்சிக்குப் பிந்தைய நேரத்துடன் உற்சாகமான நிலை மக்கள் தொகையின் சிதைவின் பிளாட்டின் அதே வடிவத்தில் உள்ளது. எனவே ஒரு பாதை நீளத்தை கொடுப்பதன் மூலம் ஒருவர் நேரத்தின் இயக்கவியலை பின்பற்ற முடியும். இப்போது கொஞ்சம் கணிதத்தை விரைவாக செய்வோம். வினாடிக்கு 1 பிரேம் டைம் ரெசல்யூஷன் பெற நான் எந்த வகையான பாதை நீளத்தை கொடுக்க வேண்டும்? எனவே அதை செய்ய மிகவும் எளிதான ஒன்றை நினைவில் கொள்வது பயனுள்ளதாக இருக்கும். ஒளி 1 நானோ வினாடியில் 1 அடி பயணிக்கிறது. நான் 1 அடி என்று சொல்லும்போது 30 சென்டிமீட்டர் என்று அர்த்தம். ஒளியின் வேகத்தை நீங்கள் அறிந்திருந்தால் 1 அடி தோராயமாக 30 வினாடி 30 சென்டிமீட்டர் என்று நீங்கள் என்னுடன் ஒப்புக்கொண்டால் அது மிகவும் எளிதாக வருகிறது. எனவே ஒளி 1 மைக்ரான் பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்கள் அதைச் செய்கிறீர்கள். ஒளி 3 மைக்ரான் தூரம் பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஒளி 30 சென்டிமீட்டர் தூரம் பயணிக்க 1 நானோ வினாடி 10⁻⁹ வினாடிகள் தேவைப்படுகிறது. எனவே 3 மைக்ரான் தூரம் பயணிக்க எவ்வளவு நேரம் தேவை? 1 ஃபெம்டோசெகண்ட் என்பது சரியா அல்லது 10 ஃபெம்டோசெகண்ட்? நினைவில் கொள்ளுங்கள், 1 சென்டிமீட்டர் என்பது 10⁻210 ஃபெம்டோசெகண்ட் அல்ல, 1 ஃபெம்டோசெகண்ட் சரி. எனவே நான் 1 மைக்ரான் பாதை வேறுபாட்டை கொடுக்க முடிந்தால் அது 10 ஃபெம்டோசெகண்டிற்கு சமம். இது எளிதானதா அல்லது இயந்திர ரீதியாக 1 மைக்ரான் நீளமுள்ள பாதையை உருவாக்குவது கடினமானது? எனவே இயந்திர ரீதியாக 1 மைக்ரான் பாதை வேறுபாட்டை கொடுப்பதாக நான் கூறும்போது, ஒளி வந்து ஒரு கண்ணாடியை தாக்கும் என்று சொல்லலாம். பின்னர் நான் கண்ணாடியை அரை மைக்ரான் முன்னோக்கி நகர்த்துவேன். பின்னர் வரும் பாதை வேறுபாடு ரெட்ரோ பிரதிபலிக்கும் ஒளியிலிருந்து வரும் 2 கண்ணாடிகள். உண்மையில் இது போன்ற ஒரு கண்ணாடியை கொண்டிருப்போம். இது போன்ற ஒரு கண்ணாடி ஒளி வருகிறது. இந்த கண்ணாடி இங்கே வருகிறது. நான் கண்ணாடிகளின் இந்த அசெம்பிளியை அரை மைக்ரான் மூலம் நகர்த்துகிறேன். இது 10 நானோ 10 ஃபெம்டோசெகண்ட் நேர தாமதத்திற்கு சமம். பின்னர் நாம் எப்போதும் நேர தாமதத்தை கொடுக்கும் விதம் என்னவென்றால், அதை ஆய்வகத்தில் பார்க்கப் போகிறோம். இந்த முழு விஷயத்தையும் ஒரு திருகு மீது ஏற்றுகிறோம். எனவே நாம் திருகு மிகவும் நுணுக்கமாக திருப்ப வேண்டும், இதனால் நேரியல் இடப்பெயர்ச்சி மைக்ரானை விட குறைவாக இருக்கும். அது உண்மையில் மிகவும் எளிதாக செய்யப்படுகிறது. எனவே ஒரு மைக்ரான் அல்லது அதற்கும் குறைவான பாதை வேறுபாடுகளை கொடுப்பதன் மூலம் ஃபெம்டோசெகண்ட் நேர தீர்மானத்தை அடைவது மிகவும் கடினம் அல்ல. ஒருவேளை ஃபெம்டோசெகண்ட் ஆப்டிகல் கேட்டிங் பற்றி விவாதிக்கும்போது இதற்கு நாம் திரும்பி வரப்போகிறோம். ஆனால் இங்கே நாம் மிகவும் ஆரம்ப முறையில் விவாதித்த நுட்பம் ஃபெம்டோசெகண்ட் பம்ப் ப்ரோப் நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. பெரும்பாலான அல்ட்ரா ஃபாஸ்ட் ஆய்வுகள் இந்த நுட்பத்தின் சில மாறுபாடுகளை அடிப்படையாகக் கொண்டவை. நீங்கள் இதற்கு திரும்பி வந்தால், இது நான் முன்பு உங்களுக்கு காட்டிய தரவு பிணைப்பு உடைப்பின் ஸ்னாப்ஷாட்கள். இங்கேயும் சூழலின் குழு செய்தி என்னவென்றால், அவர்கள் பம்பை பயன்படுத்தினர், அவர்கள் ப்ரோப்பை பயன்படுத்தினர், ஆனால் பின்னர் அவர்கள் இன்னும் ஏதாவது செய்தார்கள். அவர்கள் மிகக் குறுகிய துடிப்புகளை பயன்படுத்தினர். எனவே அவர்கள் ஒரு அலை பாக்கெட்டை தூண்ட முடியும், மேலும் அவர்கள் அலை பாக்கெட் இயக்கவியலை பார்க்க முடியும். அதனால்தான் அவர்கள் இதுபோன்ற அலைவுகளை காண முடிந்தது. நாம் இன்னும் கொஞ்சம் போக்கில் இருக்கும்போது அலை பாக்கெட் இயக்கவியலுக்கு வருவோம்.
ஆனால் அதற்கு முன் ஒரு எளிய கேள்வியை கேட்போம். நாம் ஒரு உற்சாகமான மாநில மக்கள் தொகையை உருவாக்கப் போகிறோம் என்று சொல்கிறோம், ஆனால் நாம் ஒரு உற்சாகமான மாநில மக்கள் தொகையை உருவாக்குகிறோம், பின்னர் மூலக்கூறு மீண்டும் தரைநிலைக்கு வருகிறது. அது மிகவும் வேடிக்கையாக இல்லை. அதிகபட்சமாக நாம் உற்சாகமான மாநில மக்கள் தொகையை அளவிடுகிறோம், ஆனால் அந்த எண்ணிக்கையை நாம் என்ன செய்வோம்? நாம் கேட்க விரும்பும் கேள்வி என்னவென்றால், இந்த ஒளியின் துடிப்புகளைப் பயன்படுத்துவதன் மூலம் சில வேதியியல் எதிர்வினைகளைத் தொடங்க முடியுமா? மற்றும் பதில் மிகவும் நீங்கள் பயப்படுகிறது. எனக்கு சில ஒளி வேதியியல் எதிர்வினை உள்ளது என்று வைத்துக்கொள்வோம். இதன் மூலம் நான் ஒரு மூலக்கூறை உற்சாகப்படுத்துகிறேன் மற்றும் மூலக்கூறு புரோட்டான்களை வெளியிடுகிறது. இந்த நிகழ்வு ஒளி அமிலத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் இப்போது விவாதிக்கப் போகிறோம். ஒளியால் தூண்டப்படும்போது புரோட்டான்களை வெளியிடும் ஒளி அமிலத்தின் மூலக்கூறை இப்போது எடுத்துக்கொள்வோம். இந்த நேரத்தில் துடிப்பு ஒளியுடன் உற்சாகப்படுத்துகிறோம். ஒளி துடிப்பு தாக்கும் போது மூலக்கூறிலிருந்து வெளியேறும் ஃபோட்டான்களின் வெடிப்பைப் பெறுவோம். எனவே துடிப்பு அகலத்திற்குள் அந்த 100 ஃபெம்டோசெகண்டிற்குள் 100 ஃபெம்டோசெகண்ட் துடிப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம். லேசருக்கு அருகில் புரோட்டானின் ஒரு குறிப்பிட்ட செறிவை உருவாக்கியிருப்போம். எனவே நாம் ஃபோட்டான் அல்லது புரோட்டான்களின் வெடிப்புகளை இந்த வழியில் உருவாக்கலாம், பின்னர் நமக்கு சில அமில வினையூக்கி எதிர்வினை உள்ளது என்று வைத்துக்கொள்வோம். ஃபெம்டோசெகண்ட் துடிப்பைப் பயன்படுத்தி புரோட்டான்களை வெளியிட்டால் ஃபெம்டோசெகண்ட் நேர துல்லியத்துடன் அந்த அமில வினையூக்க எதிர்வினையைத் தொடங்கலாம். கேள்வி என்னவென்றால், ஒளியுடன் கதிர்வீச்சின் விளைவாக புரோட்டான்கள் ஏன் முதலில் வெளியிடப்படும் என்பதை புரிந்து கொள்ள சில அடிப்படை ஒளி வேதியியலுக்கு திரும்பிச் செல்வோம். மேலும் வினைத்திறன் மற்றும் உற்சாகமான நிலை உண்மையில் தரைநிலையில் உள்ளதைப் போல இல்லை என்பதை நினைவில் கொள்வோம். ஏன் அப்படி? அதற்குச் செல்வதற்கு முன் ஒரு மிக எளிய கேள்வியை கேட்கிறேன். வேதியியலில் வினைத்திறனை தீர்மானிப்பது எது? ஒரு மூலக்கூறு எவ்வாறு வினைபுரியும் மற்றும் எளிதில் செயல்படும் என்பதை எது தீர்மானிக்கிறது? சரி, பிணைப்பு வலிமை ஆம், ஆனால் இன்னும் அடிப்படையான ஒன்று எலக்ட்ரான் உள்ளமை அது அல்ல. மூலக்கூறுகள் மீண்டும் அணுக்களுக்குச் செல்வதால் சோடியம் ஒரு எலக்ட்ரானை விட்டுவிட்டு சோடியம் பிளஸாக மாறப்போகிறது என்பதை தீர்மானிப்பது என்ன? குளோரின் ஒரு எலக்ட்ரானை எடுத்து குளோரைடாக மாற விரும்புகிறது என்பதை தீர்மானிப்பது எது? இது எலக்ட்ரான் உள்ளமைவு. வேதியியலில் எலக்ட்ரான் உள்ளமைவு வினைத்திறனை தீர்மானிக்கிறது என்பதை நாம் அறிவோம். இப்போது நாம் பாராட்ட வேண்டியது என்னவென்றால், எலக்ட்ரான் உள்ளமைவு கீழ்நிலை மற்றும் உற்சாகமான நிலைக்கு இடையில் வேறுபட்டது. இது உண்மையில் வெளிப்படையானது, ஆனால் சில நேரங்களில் வெளிப்படையானதை கூட மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எனவே இந்த எளிய வரைபடத்தை இங்கே பார்ப்போம். மின்னணு ஏற்பாடு கிரவுண்ட் ஸ்டேட்டை விட உற்சாகமான நிலையில் வேறுபட்டது. எனவே தரை நிலையில் மின்னணு ஏற்பாடு என்றால் என்ன என்று பார்ப்போம். மிகவும் எளிமையான கரிம மூலக்கூறில் இணைக்கப்படாத எலக்ட்ரான் அல்லது எதுவும் இல்லை. இதை நாம் எளிமையாக வரைய முடியும். இது மிகவும் சிக்கலான பாடம், ஆனால் இப்போதைக்கு நாம் இந்த உரிமையுடன் வாழ முடியும். நம்மிடம் 2 மடங்கு ஆக்கிரமிக்கப்பட்ட ஹோமோ மிக உயர்ந்த ஆக்கிரமிக்கப்பட்ட மூலக்கூறு சுற்றுப்பாதை மற்றும் நிச்சயமாக ஒரு வெற்று மிக குறைந்த ஆக்கிரமிக்கப்படாத மூலக்கூறு சுற்றுப்பாதை உள்ளது. இப்போது நாம் ஒரு ஹோமோ டு லுமோ எக்ஸைடேஷன் செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். எனவே இந்த விஷயத்தில் தரைநிலையில் கிளர்ச்சிக்கு முன் இந்த தரைநிலை ஒற்றை தரைநிலை 0 என்று அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரான் உள்ளமைவு என்றால் என்ன? நான் ஹோமோவை சிறிய h மற்றும் லுமோவை சிறிய h2l0 ஆல் குறிக்கிறேன் என்றால், இப்போது நான் லுமோ கிளர்ச்சிக்கு ஒரு ஹோமோவை நிகழ்த்தியுள்ளேன் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது உள்ளமைவு என்ன? 1 எனவே உள்ளமைவு வேறுபட்டது. உள்ளமைவு வேறுபட்டிருந்தால் வினைத்திறன் வேறுபட்டிருக்கலாம். இது வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அது வித்தியாசமாக இருக்கலாம். அதுவே வீட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கான முதல் புள்ளி. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், உங்கள் உற்சாகமான நிலையை உருவாக்குவதற்கான ஒரே வழி இதுவல்ல. உங்கள் உற்சாகமான நிலை ஒரு தனி ஆளாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இது 3 மடங்காகவும் இருக்கலாம். மீண்டும் 3 மடங்கு உற்சாகமான நிலை உண்மையில் இன்னும் கொஞ்சம் ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது, ஆனால் இப்போதைக்கு நாம் இதனுடன் வாழ முடியும். 3 நிலைகளில் 1 ஆனது 1 ஐ விட குறைந்த ஆற்றலைக் கொண்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஏன் என்று நாம் விவாதிக்க மாட்டோம். நமது மூலக்கூறு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பாடத்திட்டத்தில் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக விவாதித்தோம். எனவே புள்ளி என்னவென்றால், மின்னணு ஏற்பாடு தரை நிலையை விட உற்சாகமான நிலையில் வேறுபட்டது. எனவே வினைத்திறன் வேறுபட்டிருக்கலாம். இது ஒரு பொதுவான விவாதம். இப்போது
இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட விவாதத்திற்கு செல்வோம். சிறிது நேரத்திற்கு முன்பு நாம் அறிமுகப்படுத்திய சிக்கலைப் பற்றி பேசலாம். புகைப்பட அமிலத்தன்மை. கரிம அமிலங்கள். நான் இங்கே அமிலங்களை எழுதியுள்ளேன் என்பது ஒரு பொதுவான விதி. எனவே நான் கந்தக அமிலம், நைட்ரிக் அமிலம், பெர்குளோரிக் அமிலம் என்று அர்த்தப்படுத்தவில்லை. நான் கரிம அமிலங்களை குறிக்கிறேன். கரிம அமிலங்கள் உற்சாகமான நிலையில் அதிக அமிலத்தன்மை கொண்டவை. கரிம காரங்கள் மிகவும் காரமானவை. இதை விளக்க நான் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதற்கான பதில் அனைவருக்கும் தெரியும். ஒரு கரிம அமிலத்தின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். என் நினைவுக்கு வரும் முதல் உதாரணம், நிச்சயமாக உங்கள் நினைவுக்கு வரும் முதல் உதாரணம் கார்பாக்சிலிக் அமிலமாக இருக்கலாம். ஆனால் பினோல் பற்றி பேசலாம். பீனால் அமிலத்தன்மை கொண்ட வலுவான அமிலத்தன்மை அல்லது பலவீனமான அமிலத்தன்மை. இது ஒரு பலவீனமான அமிலம் இல்லையா? குறைந்தபட்சம் ஒரு பினோலுக்கு pKa என்றால் என்ன என்பதை விரைவில் விவாதிப்போம். பினோல் அமிலத்தன்மை என்ன? S+ வெளியீடு. S+ வெளியீட்டின் மூலம் உருவாகும் பினோக்சைடு அயனி நிலைப்படுத்தப்படுகிறது. அது எவ்வாறு நிலைப்படுத்தப்படுகிறது? நான் அதிர்வை பயன்படுத்த விரும்பவில்லை, ஏனெனில் அதிர்வு என்பது ஒரு வேலன்ஸ் பிணைப்பு. அதாவது அதிர்வு என்பது நீங்கள் வேலன்ஸ் பாண்ட் கோட்பாட்டை மையத்திலிருந்து எலக்ட்ரான் அமைப்புக்கு அப்பால் நீட்டிக்கும் ஒரு கருவியாகும். மேலும் சிக்கல் என்னவென்றால் அது உற்சாகமான நிலையை அணுக என்னை அனுமதிக்காது. எனவே மூலக்கூறு சுற்றுப்பாதைகளைப் பற்றி பேசலாம். இடப்பெயர்ச்சி என்பது நாம் வாழக்கூடிய ஒன்று. கொஞ்சம் யோசித்துப் பார்ப்போம். நம்மிடம் பினோல் உள்ளது, நம்மிடம் புரோட்டான் வெளியேறியுள்ளது. எனவே நம்மிடம் pHa உள்ளது. எனவே அந்த எலக்ட்ரான் ஜோடிகள் அல்லது எதையும் அடிப்படையில் சிந்திக்க வேண்டாம். ஆக்ஸிஜனில் ஒரு எலக்ட்ரான் மேகத்தின் அடிப்படையில் சிந்திப்போம், சரி. ஆக்ஸிஜனில் எலக்ட்ரான் மேகம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அல்ல. அது இடப்பெயர்ச்சி பெற முடிந்தால் அது சிறந்தது. எனவே இப்போது அது அதே மூலக்கூறில் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றால் அது சில மூலக்கூறு முக்கிய இடத்தில் இடமளிக்கப்பட வேண்டும். கிடைக்கக்கூடிய மூலக்கூறு சுற்றுப்பாதை என்ன? ஆக்கிரமிக்கப்படாத பிணைப்பு எதிர்ப்பு சுற்றுப்பாதைகள். செய் நன்கு பினோல், பினோல் பென்சீன் வளையம் மற்றும் OH இன் எளிய உதாரணத்திற்கு நீங்கள் திரும்பிச் சென்றால், பென்சீன் 3 பிணைப்பு மாஸ் 3 எதிர்ப்பு பிணைப்பு மோ களுக்கான ஆற்றல் நிலை வரைபடத்தை நாம் நினைவில் வைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன். எனவே அந்த 2 சீரழிந்த பிணைப்பு எதிர்ப்பு எம்மோக்களில் ஒன்று ஆக்ஸிஜனில் இருந்து உள்வரும் எலக்ட்ரான் மேகத்திற்கு இடமளிக்க கிடைக்கக்கூடிய மிக குறைந்த ஆற்றல் மூலக்கூறு சுற்றுப்பாதையாகும். அதுவே நிகழ்கிறது. அதனால்தான் பினோல் அமிலமானது. இப்போது நாம் ஒரு பை ஸ்டார் எக்ஸைடேஷன் ஹோமோ டு லுமோ எக்ஸைடேஷனை நிகழ்த்தியுள்ளோம் என்று நினைத்து பாருங்கள். இப்போது என்ன நடக்கும்? இப்போது நீங்கள் குறைந்த ஆற்றல் பிணைப்பு சுற்றுப்பாதையில் ஒரு காலி இடத்தை உருவாக்குகிறீர்கள். இப்போது ஆக்ஸிஜனில் இருந்து வரும் எலக்ட்ரான் மேகம் குறைந்த ஆற்றல் பிணைப்பு மூலக்கூறு சுற்றுப்பாதையில் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். இது அதிக ஆற்றல் கொண்ட ஆன்டி பாண்டிங் சுற்றுப்பாதைக்கு செல்ல வேண்டியதில்லை. அதனால்தான் இது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. அதனால்தான் பீனால் தரை நிலையை விட உற்சாகமான நிலையில் அதிக அமிலத்தன்மை கொண்டது. மேலும் காரமான நறுமண கார்பாக்சிலேட்டுகள் போன்ற விஷயங்களுக்கு இதேபோன்ற வாதத்தை நீங்கள் உருவாக்கலாம். இதேபோன்ற காரணங்களுக்காக அவை வலுவான தளங்களாக மாறுகின்றன. இது எந்தவொரு நிலையான ஒளி வேதியியல் பாடப்புத்தகத்திலும் விவாதிக்கப்படுகிறது. இப்போது நான் எதையாவது முன்மொழிந்துள்ளேன், ஆனால் நான் உங்களுக்கு சில சோதனை ஆதாரங்களை காட்டாவிட்டால் நான் சொல்வதை நீங்கள் நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை. இங்கே நாங்கள் உங்களுக்கு ஒரு சோதனை ஆதாரத்தை காட்டுகிறோம். இந்த விவாதம் லாகோவிக்ஸின் ஃப்ளோரசன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி புத்தகத்தின் கொள்கைகளில் கிடைக்கிறது. வெவ்வேறு அமிலத்தன்மைகளில் பீட்டா நாப்தாலின் உறிஞ்சுதல் நிறமாலையை நான் இங்கே உங்களுக்கு காட்டுகிறேன். எனவே முதல் ஒன்று இந்த கருப்பு கோடு 0.1 மோலார் HCl இல் பீட்டா நாப்தாலின் உறிஞ்சுதல் நிறமாலையை குறிக்கிறது. இது மிகவும் வலுவான அமிலத்தன்மை கொண்டது. எனவே அதிக அமில செறிவில் இந்த உறிஞ்சுதல் நிறமாலை பிரிக்கப்படாத பீட்டா நாப்தோல் என்று நாம் பாதுகாப்பாக சொல்ல முடியும். பீட்டா நாப்தோல் அல்லது அப்தோல் உள்ளது. இப்போது கோடுகளில் இருக்கும் ஸ்பெக்ட்ரமை பாருங்கள். இது 0.5 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் பீட்டா நாப்தாலுக்கு ஆகும். மேலும் இது உங்கள் அதிக அமில கரைசலுக்காக நம்மிடம் உள்ள உறிஞ்சுதல் நிறமாலையிலிருந்து தெளிவாக வேறுபட்டது. ஏன் அப்படி? 0.5 மோலார் சோடியம்
ஹைட்ராக்சைடு போன்ற கார ஊடகத்தில் இருக்கப் போகும் பீட்டா நாப்தாலின் இனங்கள் யாவை? பீட்டா நாப்தோலேட் புரோட்டான் இல்லை, சரி. எனவே இப்போது நாம் நமது எழுத்துக்களை அறிவோம். இது நாப்தோலின் உறிஞ்சுதல் நிறமாலை மற்றும் இது இங்கே சிவப்பு மாற்றப்பட்ட ஒன்று நாப்தோலேட்டின் உறிஞ்சுதல் நிறமாலையாகும். இப்போது 3 இல் உள்ள சூழ்நிலையை பாருங்கள். இந்த வரைபடத்தில் 3 இல் பீட்டா நாப்தாலின் உறிஞ்சுதல் நிறமாலையை கூட நீங்கள் பார்க்க முடியுமா? இந்த பகுதியில் நீங்கள் மிகவும் கவனமாக பார்த்தால் நீங்கள் சில புள்ளிகளை காண்கிறீர்கள். நீங்கள் அதை பார்க்கவில்லை, ஏனெனில் இது அதிக அமில கரைசல்களில் பீட்டா நாப்தாலின் உறிஞ்சுதல் நிறமாலையுடன் மிக நேர்த்தியாக ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் என்னவென்றால் 3 இல் நாப்தோலேட் இல்லை. இது எல்லா வழிகளிலும் பீட்டா நாப்தோல் ஆகும். இப்போது ஃப்ளோரசன்ஸ் ஸ்பெக்ட்ரம் உமிழ்வு நிறமாலையை பார்ப்போம். அதிக அமில செறிவில் இல் பீட்டா நாப்தாலின் உமிழ்வு நிறமாலை இங்கே உள்ளது. எனவே இந்த ஸ்பெக்ட்ரம் பிரிக்கப்படாத பீட்டா நாப்தோலுக்கானது என்று நாம் பாதுகாப்பாக சொல்ல முடியும். இந்த ஸ்பெக்ட்ரம் நாப்தோலேட்டுக்கானது, ஏனெனில் இது அதிக கார கரைசலில் உள்ளது. இப்போது 3 இல் நாம் உமிழ்வு ஸ்பெக்ட்ரமை பெறும் ஸ்பெக்ட்ரம் அதிக அமில கரைசலில் நாம் பெறுவது சரியாக இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். மாறாக உமிழ்வு ஸ்பெக்ட்ரம் அதிக கார நிலையில் இருந்திருக்கும் அளவுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பொருந்தக்கூடிய ஒரு தோள்பட்டை கிடைக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? உறிஞ்சுதல் நிறமாலை 3 இல் பீட்டா நாப்தோல் முற்றிலும் பிரிக்கப்படவில்லை என்று நமக்கு சொல்கிறது. உமிழ்வில் 3 இல் சில நாப்தோலேட்டின் கையொப்பத்தை பெறுகிறோம் என்று உமிழ்வு நிறமாலை நமக்கு சொல்கிறது. ஆனால் தரை நிலையில் நாப்தோலேட் இல்லை. உமிழும் இந்த நாப்தோலேட் எங்கிருந்து வந்தது? அது உற்சாகமான நிலை விலகல் அல்லது பீட்டா நாப்தோலின் புகைப்பட விலகல் ஆகியவற்றின் விளைவாக வந்திருக்க வேண்டும். எனவே ஒளி அமிலத்தன்மை உண்மையானது என்று தெரிகிறது. 3 இல் தரை நிலையில் பீட்டா நாப்தோல் இல்லை என்றாலும் அனைத்தும் மூலக்கூறுகள் நாப்தோல் வடிவத்தில் உள்ளன. உமிழ்வு நிறமாலையில் பெறப்படும் பீட்டா நாப்தோல் கையொப்பத்தை உங்களுக்கு வழங்க அவற்றில் சில உண்மையில் உற்சாகமான நிலையில் புரோட்டனை இழக்கின்றன. எனவே ஒளி அமிலத்தன்மை தரமான முறையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்போது அதை இன்னும் கொஞ்சம் அளவு முறையில் பார்ப்போம். எனவே உறிஞ்சுதல் நிறமாலையைப் பயன்படுத்தி நீங்கள் ஒரு டைட்டரேஷன் வளைவை உருவாக்கலாம். அந்த வளைவின் ஊடுருவல் புள்ளி தரை நிலையில் pKa-வை உங்களுக்கு வழங்கப் போகிறது. உமிழ்வு நிறமாலையைப் பயன்படுத்தி இதே போன்ற பயிற்சியை நான் செய்தால் மீண்டும் எனக்கு ஒரு pKa கிடைக்கும். அந்த pKa தரை மாநிலத்தை சேர்ந்ததா? இல்லை, அது உற்சாகமான நிலையில் இருக்கும். எனவே இந்த டைட்டரேஷன் வளைவுகள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இவை 2 டைட்டரேஷன் வளைவுகள். தரைநிலையைப் பொறுத்தவரை நீங்கள் சரியாகச் சொன்னது போல் pKa 9.2 ஆக மாறுவதைக் காண்கிறீர்கள். இது மிகவும் பலவீனமான அமிலம். உற்சாகமான நிலையில் pKa 2 ஆக மாறுகிறது மற்றும் pKa என்பது ஹைட்ரஜன் அயனி செறிவு, ஹைட்ரஜன் அயனி செயல்பாட்டின் பதிவு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே நாம் 9.2 முதல் 9.2 முதல் 2 வரை செல்லும்போது புரோட்டான்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் 10 முதல் பவர் மைனஸ் 9 முதல் 10 வரை பவர் மைனஸ் 2 7 ஆர்டர்கள் அளவு மாற்றமாகும். எனவே ஒளி அமிலத்தன்மை என்பது மிகவும் அற்பமான ஒன்றல்ல. இது ஒரு வலுவான விளைவு, சரி. எனவே இப்போது நான் அதே பீட்டா நாப்தாலை எடுத்து துடிப்பு ஒளியைப் பயன்படுத்தி அதை உற்சாகப்படுத்தினால் பீட்டா நாப்தோல் கரைசலில் துடிப்பு ஒளி ஏற்படும் தருணத்தில் புரோட்டான்களின் வெடிப்பு வெளியே வரும். இப்போது ஏதேனும் புரோட்டான் மத்தியஸ்த செயல்முறை, புரோட்டான் வினையூக்க செயல்முறை, அமில வினையூக்க செயல்முறை ஆகியவற்றின் இயக்கவியலை பின்பற்ற விரும்பினால் நான் அதைச் செய்ய முடியும். முதலாவதாக பீட்டா நாப்தோல் போஸ்ட் எக்ஸைடேஷனிலிருந்து உருவாக நாப்தோலேட்டை உருவாக்க முடிந்தால் பீட்டா நாப்தோல் உருவாக எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை என்னால் கணக்கிட முடியும். நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த பிராந்தியத்தில் ப்ரோப்பை பயன்படுத்தி ஒரு பம்ப் ப்ரோ பரிசோதனையை நான் செய்ய வேண்டும். பல்வேறு வகையான சமிக்ஞைகளைப் பற்றி, பம்ப் ப்ரோ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பற்றி இன்னும் கொஞ்சம் பின்னர் பேசப் போகிறோம். இன்று ஒரு அறிமுகம் மட்டுமே. எனவே இதன் பிரிவினையை நாம் உண்மையில் பின்பற்றலாம். ஆனால் இன்னும் சுவாரஸ்யமாக நாம் வெளியிட்ட இந்த புரோட்டான்களின் வெடிப்பால் தூண்டப்படும் செயல்முறைகளின் இயக்கவியலையும் நாம் பின்பற்றலாம். உண்மையில் இந்த வகையான ஒரு சோதனை செய்யப்பட்டுள்ளது. 2003 ஆம் ஆண்டில் முதல் ஆய்வுக் கட்டுரை அறிவியலில் வெளியிடப்பட்டது.
இங்கே நீங்கள் பார்ப்பது பைரைன். இது மிகவும் வலுவான ஒளி அமிலம் மற்றும் உற்சாகமான புரோட்டான் வெளியே வருகிறது மற்றும் பயன்படுத்தப்பட்ட காரம் அசிட்டேட் ஆகும். புற ஊதா பம்ப் புரோட்டனை பயன்படுத்துவது பைரைனில் இருந்து விடுவிக்கப்பட்டது மற்றும் ஒரு ஐஆர் ப்ரோப்பை பயன்படுத்தி ஒரு மூலக்கூறில் உள்ள செயல்பாட்டு குழுக்களை அடையாளம் காண ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு என்ன ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பயன்படுத்தப்படுகிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். எனவே இந்த எடுத்துக்காட்டில் புரோட்டான் வெளியே செல்லும்போது என்ன நடக்கும், இந்த நீட்சி காலப்போக்கில் குறையப் போகிறது, பின்னர் இங்கே இந்த அசிட்டேட் நேரத்துடன் வரும். எனவே அதுதான் செய்யப்படும் சோதனை. மீண்டும் ஒரு முறை நாம் திரும்பி வந்து இந்த பரிசோதனையை பின்னர் விரிவாக விவாதிப்போம். ஆனால் சுருக்கமாக, நீங்கள் பெறும் தரவு உறிஞ்சுதலின் உயர்வை காண்கிறது. இது அசிட்டேட்டின் புரோட்டோனேஷனை குறிக்கிறது மற்றும் தரவை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அண்டை மற்றும் சக ஊழியர்களின் குழுவால் என்ன செய்யப்பட்டது, அவர்கள் ஒரு அமிலத்திற்கும் ஒரு காரத்திற்கும் இடையிலான எதிர்வினையின் பொறிமுறையை உருவாக்க முடியும். அமில கார எதிர்வினை மிகவும் வேகமானது என்றும் இனி உண்மையாக இல்லாத பொறிமுறையை நீங்கள் வரையறுக்க முடியாது என்றும் நாம் அனைவரும் பள்ளியில் படித்தோம். அதாவது இது 1713 ஆண்டுகளாக 14 ஆண்டுகளாக உண்மையாக இல்லை. முதலாவதாக, அமில அடிப்படையிலான வினையின் வழிமுறை அல்ட்ராஃபாஸ்ட் புற ஊதா பம்ப் அல்லது கட்புல பம்ப் ஐஆர் ஆய்வு சோதனைகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே அல்ட்ராஃபாஸ்ட் பம்ப் ப்ரோப் சோதனைகளிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய தகவல்கள் இதுதான். எனவே இது அல்ட்ராஃபாஸ்ட் செயல்முறைகளை எவ்வாறு பின்பற்றுவது என்பதற்கான அறிமுகமாகும். அடுத்து, நேரத்துடன் தொடர்புடைய ஒற்றை ஃபோட்டான் எண்ணிக்கை எனப்படும் நுட்பத்தைப் பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான பிகோசெகண்ட் முதல் நூற்றுக்கணக்கான நானோசெகண்ட் வரை ஃப்ளோரசன்ஸின் இயக்கவியலை நீங்கள் எவ்வாறு பின்பற்றுகிறீர்கள் என்பதை பார்க்கப் போகிறோம். மிக்க நன்றி. நன்றி.